எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான் போல. இன்னைக்கு உங்க சந்தேகத்தை நான் தீர்த்துறேன். எந்த போட்டோ மேட்ரு? உங்க தம்பி போட்டோ தான். அந்த ஆல்பத்துல ஒட்டி இருந்தல்ல, அந்த மேட்ரு தான். அதான் முடிஞ்சு போச்சே. இப்ப அத பத்தி பேச என்ன வேண்டியிருக்கு? இல்லங்க, முடியல. அது உங்க மனசுக்குள்ள எங்கேயோ இருந்து உறுத்திக்கிட்டே இருக்கு. அதனாலதான் நீங்க இப்படி தூங்காம புரண்டு புரண்டு படுத்துட்டு இருக்கீங்க. உனக்கு கபடி ரொம்ப பிடிக்கும்ன்றது நீ ஃபர்ஸ்ட் எனக்கு கிஃப்ட் கொடுத்து அனுப்பினப்பவே எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, நம்ம கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நீ போட்ட கண்டிஷன்ல உனக்கு கபடி மேல எவ்வளவு வெறின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அமைதியா இருக்கேன். இப்ப நீ தான் தேவையில்லாம போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க. அப்புறம் ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்க? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நம்பிக்கை தான் முக்கியம். உங்களுக்கு அந்த நம்பிக்கை என் மேல இல்லைன்னா பேசாம என்ன இங்கேயே விட்டுட்டு போயிடுங்க. நம்பிக்கை இருக்கிறதுனால தான் நான் இன்னும் அமைதியா இருக்கேன். அது மட்டும் இல்ல, இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறது ஒன்னு என் பொண்டாட்டி, இன்னொன்னு என் தம்பி. நீங்க 2 பேரும் என் கண்ணு மாதிரி. இதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. உனக்கு இருந்தா அதை மாத்திக்க பாரு. முன்ன நீ சொன்னப்ப எனக்கு மேல கோவம் வந்துச்சு. இப்ப சொல்றேன், நீ நினைச்ச மாதிரி ஒரு மேட்ச்லயாவது மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கிட்டா நமக்குள்ள மத்ததெல்லாம். இப்ப இதுவே போதும் எனக்கு. ஃபுல் மீல்ஸ் அடிச்ச மாதிரி இருக்கு. என்ன ராசாத்தி, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? நீ என்ன பண்ணிருக்க? கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க. முதல்ல பாக்குறேன் இரு. சிக்கனா? எத்தனை முட்டை? உன் வீட்டுக்காரரை பயங்கரமா கவனிக்கிற போல இருக்கு. அடுத்து என்ன? வாசனையை எப்படி தூக்குது தெரியுமா? ஒரு புடி புடிச்சிடுறேன் பாரு. இது என்ன? ரசம் அண்ணி. டேஸ்ட் பண்ணி பாருங்க. பாக்குறேன் பாக்குறேன். ஆஹா, ரசதி, உண்மையை சொல்றேன்டி. உன் குணத்தை உன் மாமியார் வீட்டுல புரிஞ்சுக்காம வேணா இருக்கலாம். ஆனா ஒரு வாட்டி உன் சமையல சாப்பிட்டுட்டாங்க, மத்தவங்க என்ன உன் வீட்டுக்காரரையும் உன்னையே சுத்தி சுத்தி வருவாரு பாரு. அதுக்கான சந்தர்ப்பம் இன்னைக்கு உனக்கு அமைஞ்சிருக்கு. சாப்பாடு போட்டு அசத்திரு. பொன்னி, எல்லாம் ரெடியா? ரெடியாத்த. ராசாத்தி தூள் கிளப்பிட்டா. அவ ஏன் பொண்ணாச்சே. பொன்னி, இலக்கியாவ மாப்பிள்ள சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் அவளை விளையாட அனுப்பிடு. கோச்சுக்காத. ஏன் சொல்றேன்னா, அவ ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணிட போறா. மாப்பிள்ள இங்க வந்ததுல இருந்து சரியா சாப்பிட கூட இல்ல. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பிரச்சனை வந்துட்டு இருக்கு. அப்புறம் இவ போட்டானா மாப்பிள்ள சரியா சாப்பிடாம எந்திரிச்சிட போறாரு. நீ கொஞ்சம் பக்கத்துல இருந்து எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோ. யாரு? பெரியப்பான்னு சொல்லி ஒருத்தர் வந்திருக்காரு, போய் பாரு. ஐயோ, இவரா? சரி சரி போ. பொன்னி, பொன்னி, வாங்கம்மா. வாங்க பெரியப்பா. வாங்க. இந்தாடா, இத குழந்தைங்க கிட்ட கொடுத்துரு. ராசத்தி, இந்தாடா. மாடி, உன் பெரியப்பாவால உன் கல்யாணத்துக்கு வர முடியாது போச்சு. தப்பா எடுத்துக்காத, உடம்பு சரியில்லாம போச்சு. இந்தாமா, உன் பெரியப்பாவால முடிஞ்சது, வாங்கிக்கோ. நீங்க நல்லா இருந்து எனக்கு கொடுத்தா பரவாயில்ல. ஆனா நீங்களே முடியாம இருக்கீங்க. இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க பெரியப்பா. அம்மாடி, என்னம்மா இது? என் தம்பி குணம் அப்படியே உங்ககிட்ட இருக்குமா? ஆமாமா, அவ என்கிட்ட அப்பப்ப சொல்லுவான், அண்ணே உங்களுக்கு தான் குடும்ப குட்டி கிடையாது, நீங்க எதுக்கு எங்களுக்கு செய்யணும், நாங்க தானே உங்களுக்கு செய்யணும்னு சொல்லுவான். அந்த குணம் அப்படியே உனக்கு இருக்குமா? அம்மா, எங்க மாப்பிள்ளைய காணோம்? பார்க்கவே இல்ல. பின்னாடி இருக்காரு பெரியப்பா.
பெரியப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிடா, மாப்பிள்ளைய பாத்துட்டு வரேன். இருங்க பெரியப்பா. மாப்பிள்ள கொஞ்சம் வசதியா வாழ்ந்தவராச்சா, அதான் அவருக்கு இங்க கொஞ்சம் வசதி பத்தலன்னு எப்ப பார்த்தாலும் பெரும்பாலும் பின்னாடி மரத்துக்கல்ல உட்காந்து காத்து வாங்கிட்டு இருக்காரு. மரத்தடி இல்லையா? வாங்களேன், அப்படியே கடத்தருக்கு போயிட்டு வந்துருவோம். டேய், நிறுத்துறா, எல்லாம் எனக்கு தெரியும். எங்க பெரியப்பா போய் மாப்பிள்ளைய ரம்பம் போட்டு அவரை டென்ஷன் ஆக்கிடுவாரோன்னு 2 பேரும் பயப்படுறீங்களா? எனக்கும் நாசுக்குன்னா என்னன்னு தெரியும்டா. முறையா மாப்பிள்ளைய போய் பாக்குறேன், அப்படிலாம் ஒண்ணும் பண்ணிட மாட்டேன்டா. மாப்பிள்ளைய பார்த்து வாழ்த்து சொல்லிட்டு வந்துடுறேன்டா. இல்லன்னா ராசாத்திக்கு நாளைக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லன்னு மாப்பிள்ளை சொல்லிட்டு கூடாது பாரு. மாப்பிள்ள 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 வணக்கம். பரவாயில்ல பரவாயில்ல, உட்காந்தே இருங்க. நான் யாருன்னு சொல்லுங்க. இங்க பாருங்க, இவ வீட்டுக்காரரு யார்கிட்டயுமே பேசாம தனியா போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. நேத்து அந்த பலராமன் பண்ண கூத்துல கோமா வேற உட்கார்ந்துட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இந்த ரம்பத்தை போய் அனுப்பியிருக்கீங்களே, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போது பாத்துக்குங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. ராசாத்திக்கு நான் பெரியப்பா முறை, அதாவது அவங்க அப்பா இருக்கார் இல்லையா, அவருக்கு அண்ணன். அப்ப நான் என்ன முறை? பெரியப்பா தானே. மாப்பிள, நான் ஒண்ணு சொல்றேன், ராசாத்திய கட்டிக்க நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எங்க பொண்ணுன்றதுக்காக சொல்லல, குணத்துல தங்கம். என்ன மாப்பிள, நான் பேசிட்டே இருக்கேன், நீங்க சும்மா இருக்கீங்களே. மாப்பிள, கைய கொடுங்க மாப்பிள. ஆமா, ரொம்ப முக்கியம். ச்சே, ஏங்க சாப்பிடுற நேரத்துல போய் ராசாத்தி புருஷன் கிட்ட ஏதாவது பேசி டென்ஷன் ஆக்கிட போறாரு பாருங்க. முதல்ல இனி என்ன கூப்பிடுங்க, அவர் சாப்பிட்டு முடிக்கட்டும். அதுக்கப்புறம் உங்க பெரியப்பாவை கூப்பிட்டு சாப்பிட சொல்லுங்க. இது பாரு, அவரை விட்டுட்டு மாப்பிள்ளை மட்டும் கூப்பிட்டா அவ்வளவுதான், யாரும் நிம்மதியா சாப்பிட முடியாது. அவர் வாயை அடைக்கணும்னா சோத்தாலதான் முடியும். விடு, 2 பேரையும் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவோம். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நான் சொன்ன கேட்கவா போறீங்க? ஏதாவது பண்ணி தொலைங்க. நான் அந்த காலத்துல மாப்பிள்ள, சாப்பாடு ரெடியா இருக்கு. சாப்பாடு அது நீ சாப்பாடு போடா, நாங்க வரோம். மாப்பிள, கல்யாணத்துல மாப்பிள. டேய் நீ போடா. கல்யாணத்துல உங்க கூட உட்காந்து சாப்பிடுற பாக்கி எனக்கு கிடைக்கல. ஆனா இப்போ உங்க கூட உட்காந்து சாப்பிடுற பாக்கி கிடைச்சதே. மாப்பிள, சாப்பாடு தான் வாழ்க்கையில ரொம்ப முக்கியம். நான் என்ன சொல்றேன், நீ போடா, நான் வரேன். மாப்பிள, இன்னொரு விஷயம், நான் சின்ன வயசுல கபடி ஆடும் போது ஐயோ, அதெல்லாம் வேணாம் பெரியப்பா. அது நான் சொல்லிக்கிறேன், நீ போடா. நீங்க வாங்க, சாப்பிட்டு பேசுறேன். வாங்க வாங்க வாங்க, ஐயா வாங்க 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 மாப்பிள, வாங்க வாங்க. சாப்பிட உட்காருங்க. இருங்க, கை கழுவிட்டு வந்துடுறேன். ஐயா, நாங்க தான் கை கழுவில, சாப்பிடுங்க. உட்காருங்க நீங்க. ஜோக்கு ஜோக்கு, நீங்க போங்க நீங்க போங்க. மாப்பிள, சீக்கிரம் வந்துருங்க, என் தம்பி வீட்டு சாப்பாடு. ஐயா, என்னமா பாக்குற? மாப்பிள வருவாரு, நீ சாப்பாடு போன. பொன்னி. பொன்னி. மாப்பிள வர்றாரு. மாப்பிள்ள உட்காரு. உட்காருங்க மாப்பிள, உட்காருங்க. போதுமா போதுமா போதுமா. மாப்பிளைக்கு நிறைய வச்சுக்காதுமா, பாவம். சாப்பிடு சாப்பிடு. சாப்பிடுங்க. என்ன மாப்பிள்ளைக்கு விருந்தா? நல்லதா போச்சு. எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாதுங்க. நீங்க இந்த வீட்டை அடமானம் வச்சு பணம் வாங்கியிருக்கீங்க. ஒரு தவணை கூட இன்னும் வட்டி கட்டல. அதான் உங்க சிரமத்தை குறைக்கலான்னு நானே வந்துட்டேன். என் வட்டி பணத்தை கொடுத்தீங்கன்னா நான் போயிட்டே இருப்பேன்.
என்ன பிரச்சனை? இவர் ஏதோ வீட்டு அடமானம் வச்சிருக்கேன்னு சொல்றாரு. எதுக்கு வச்சீங்க? ராசத்தியோட கல்யாண செலவுக்காக வாங்கினது. ஆனா உங்க அப்பா எதுவும் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் பேச்சை மீறி செய்ய வேண்டாம்னு நாங்களே எதுவும் பண்ணல. அந்த வகையில இவருக்கு நாங்க வட்டி கொடுக்கணும். அதான் இவர் கேக்குறாரு. நீங்க இப்ப போங்க, நான் ஆபீஸ்க்கு வந்து பேசுறேன். மாப்பிள்ள வீட்டுக்கு விருந்துக்கு வந்திருக்காரு. இப்ப பேசுறது சரியில்லை. நீங்க கொடுக்க வேண்டிய வட்டியை கரெக்டா கொடுத்துருக்கலாம்ல. நான் பணம் கொடுக்கும் போதே சொன்னேன்ல, நீங்க கரெக்டா நடந்துக்கணும், நான் காசு விஷயத்துல கராரா இருப்பேன்னு சொன்னேன்ல. நீங்க வட்டி கொடுக்காம விட்டுட்டு இப்ப வந்து மாப்பிள வந்திருக்காருன்னா என்னங்க அர்த்தம்? சாயங்காலம் வந்து கொடுத்துருங்க. இப்ப போங்க. நீங்க கொடுக்க வேண்டிய வட்டியை கரெக்டா கொடுத்துருக்கலாம்ல. நான் பணம் கொடுக்கும் போதே சொன்னேன்ல, நீங்க கரெக்டா நடந்துக்கணும், நான் காசு விஷயத்துல கராரா இருப்பேன்னு சொன்னேன்ல. நீங்க வட்டி கொடுக்காம விட்டுட்டு இப்ப வந்து மாப்பிள வந்திருக்காருன்னா என்னங்க அர்த்தம்? சாயங்காலம் வந்து கொடுத்துருங்க. இப்ப போங்க. இப்ப உங்களுக்கு என்ன, என்னை எப்படியாவது வெளியே அனுப்பணும், அதுல ஒரே குறியா இருக்கீங்க. எனக்கு வட்டி பணத்தை வாங்கணும், அதுல நான் குறியா இருக்கேன். இப்ப என்ன பண்ணலாம்? ஏங்க இப்படி நம்பிக்கை இல்லாம பேசுறீங்க? நாங்க எங்கேயும் போயிட்டு போறது கிடையாது. இந்த வீட்டுல தான் இருக்க போறோம். உங்களுக்கே தெரியும், நாங்க பாரி ஐயா வீட்டுல சம்பந்தம் பண்ணிருக்கோம். அந்த விதத்துல நாங்க அப்படி பண்ணுவோமா? அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் உங்க சொத்து மதிப்புக்கு மீறி நான் பணம் கொடுத்திருக்கேன். ஆனா நீங்க அவர் பேரைய கெடுத்துடுவீங்க போல இருக்கே. என்னங்க நீங்க என்ன சொன்னாலும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. இன்னும் ஒரு வாரத்துல வட்டியும் முதலமா பணத்தை கொடுத்துட்டு எங்க பத்திரத்தை நாங்க வாங்கிக்கிறோம். எங்க மாப்பிள்ளைய நீங்க அவரு அப்பவே போயிட்டாரு. ஆமா, பாரிவேந்தர் 10 பைசா செலவில்லாம எல்லா செலவையும் அவரு பாத்துக்கிட்டாருன்னு ஊருக்குள்ள பேசிக்கிட்டாங்க. அப்போ அடமானம் வச்ச பணம் எங்க? அதெல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இது பாருங்க, நீங்க இப்படி சத்தம் போட்டதுனால எங்க வீட்டு மாப்பிள்ளை சாப்பிடாம போயிட்டாரு. பணம் கேட்கறதுக்கு உங்களுக்கு நேரம் காலம் கிடையாது. நேரம் காலம் தெரியாம வராரு. ஏங்க, நீங்க போய் மாப்பிள்ளை சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வாங்க. நான் போய் அவர்கிட்ட பேசிட்டு வந்துடுறேன். ஏமா, நான் வண்டியை வச்சு பொழப்பு நடத்திட்டு இருக்கிறவன். நீயா போன் பண்ணி வர சொன்னதுனாலதான் வந்தேன். இப்ப என்னடானா அடுத்த வாரத்துல வட்டியை முதல்ல அடைக்கிறேங்கிறீங்க. எனக்கு வட்டி தான்மா முக்கியம், அசல நான் இப்ப கேட்கவே இல்லையே. நான் ஒரு காரணமா தான் அப்படி சொன்னேன். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க முதல்ல கிளம்புங்க. எதுக்குங்க? ஏன் இப்படி என்ன வர வச்சு ஆர்வக்கோளர்ல ஏதாவது ஒண்ணு பண்ணி என் நிம்மதியை கெடுக்குறீங்க? எல்லாமே தப்பு தப்பா பண்றீங்க. முதல்ல இந்த கல்யாணம். எங்க பார்த்தா பைசா செலவு பண்ண வேணாம், எல்லாத்தையும் நாங்களே பாத்துக்கிறோம் சொல்லி கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணார்ல. அப்புறம் இது குடியிருக்கிற வீட்டை அடமானம் வச்சு பணத்தை வாங்குனீங்க. அதுக்கும் ஒழுங்கா வட்டி கட்டாம கடங்காரன வீடு வரைக்கும் வர வச்சிட்டீங்க. தயவு செய்து என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. எங்க அப்பா பேச்ச மீறக்கூடாதுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். எங்க அப்பா எப்ப வர சொல்றாரோ அப்ப நான் போயிருவேன். அது வரைக்கும் ஆர்வக்கோளர்ல எதையும் பண்ணாம கொஞ்சம் அமைதியா இருக்கு. சாரி மாப்ள, நாங்க ஏதோ ஆர்வத்துல செஞ்சிட்டோம். இனிமே இப்படி பண்ண மாட்டோம். வந்து சாப்பிடுங்க. இங்க வந்ததுல இருந்து ஒரு வாய் கூட நிம்மதியா சாப்பிடல. என்ன நிம்மதியா இருக்க விடுங்க. நான் அப்புறமா வந்து சாப்பிடுறேன். நீங்க போங்க. சரிங்க மாப்ள. மாப்ள, நடந்ததெல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இவங்க எதை எப்படி பண்ணணும்னு தெரியாம பண்ணிட்டாங்க. யாரா இருந்தாலும் இந்த நேரத்துல இப்படி நடந்தா சங்கடமா தானே இருக்கும். ஒரு நிமிஷம். ஹலோ, ஆமா. ஐயோ, எப்படி? நல்லா தானப்பா இருந்தாரு. நீ அழாதரா, சொல்லு.
சரிடா நான் வரேன் வரேன். அழாதடா. சரி நிலைமைய மாப்ள? புரிஞ்சுக்கடா. இங்க பிரச்சனை பெருசா இருக்கு. இல்லங்க வீட்டுக்கு மாப்பிள்ள வேற வந்திருக்காரு. இல்லங்க இந்த நேரத்துல பெங்களூர்ல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ராமுன்னு இருக்காரு. அவங்க அப்பா இறந்துட்டாராம். ஆ. ஒரு 8 பாத்துட்டு வந்துருங்க. சாப்பிட்டு போங்க. அது அப்புறம் பாத்துக்கலாம்டா. இத பாருடா. டேய், கடங்காரன் வீடு தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டான். தயவு செஞ்சு 2-3 நாளைக்குள்ள பணத்தை கொண்டு என்னங்க கொடுத்துறாடே. கேக்குறீங்க? யாரு? என் தம்பி கிட்டயா? ஏங்க எத்தனை வாட்டி சொல்றது அவன் பணத்தை திருப்பி கொடுத்துருவான்னு சொல்லி திரும்ப திரும்ப அவன்கிட்டயே கேட்டுட்டு இருக்கீங்க? இந்த வேலையை பார்க்காம மாப்பிள்ளை இன்னும் சாப்பிடல, போய் கூப்பிடுங்க. சரிப்பா, கொஞ்சம் சீக்கிரம் என்ன கொடுத்துறேன். பண்ணணும் எது பண்ணணும் தெரியல. மாப்ள, மாப்ள சொல்லுங்க. உங்க கோவம் நியாயமான கோவம் தான். அதுக்காக சாப்பிடாம இருக்கிறது நல்லா இல்ல. தங்கச்சி கூட சாப்பிடல. வந்தீங்கன்னா சாப்பிடலாம் மாப்ள. என்ன மாப்ள தேடிட்டு இருக்கீங்க? மோதிரம் கழட்டி வச்சிருந்தேன். மோதிரமா? இருங்க மாப்ள, பாத்ரூம்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இருங்க பாக்குறேன். மாப்ள, மோதிரத்தை பாத்ரூம்ல. மாப்ள, ஹலோ ஹலோ ஹலோ. என்ன மாப்ள மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஓடி வரீங்க? ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டு இருக்கேன். ஓட்டமா ஓடிட்டு இருக்கீங்க. மாப்ள ஹலோ ஹலோன்னு கூப்பிட்டது நீங்க தானா? எந்த கேன பயலோ செல்போன் டவர் கிடைக்காம ஹலோ ஹலோன்னு கூப்பிடுறான்னு நினைச்சேன். ஏன் மாப்ள வாய் நிறைய மாமான்னு கூப்பிட்டு இருந்தா மடக்குன்னு திரும்பி இருப்பில்ல? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். மோதிரத்தை கொடுங்க. மாப்ள மாமான்னு முறை சொன்ன உடனே மோகத்தை கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களே. இதுதான் புது மாப்பிள முருக்கா? மாப்ள வர தல தீபாவளிக்கு ராஜாத்தி வீட்டுக்கு வரும்போது கட்டாயம் நான் உங்களுக்கு மோதிரம் போடுறேன். ஹலோ ஹலோ இல்ல மாமான்னு கூப்பிடுங்க. யோ, இந்த கிண்டல் எல்லாம் வேற யார்கிட்ட வச்சுக்கோ. எனக்கு மோதிரம் வேணும். மரியாதையா கொடுத்துரு. என்ன மாப்பிள இது அராஜகமா இருக்கு? நான் தான் தீபாவளிக்கு மோதிரம் போறேன்னு சொல்லிட்டேன்ல. அதட்டி மேற்கு இப்ப கொடுனா எப்படி போடுவாங்க? யோ, யாருக்கியா வேணும் உன் மோதிரம்? ஏன் மோதிரத்தை குடியா? அது எனக்கு சென்டிமெண்ட் மோதிரம். மரியாதையா கொடுத்துரு. மாப்பிள நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இங்க பாரு, நானே செம டென்ஷன்ல இருக்கேன். அதை எங்க காட்டுறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கேன். இன்னும் ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்த பெரிய மனுஷன் கூட பார்க்க மாட்டேன். பாத்துக்கோ. சத்தியமா சொல்ற மாப்பிள நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. யோ, உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன் கேளு. நான் வீட்டுல பாத்ரூம்குள்ள போறதுக்கு முன்னாடி அப்ப என் கையில போட்டிருந்த மோதிரம், கழுத்துல போட்டிருக்கிற செயினை கழட்டி வச்சுட்டு முகம் கழுவ போயிருந்தேன். முடிச்சிட்டு வந்து பாக்குறேன் செயின் இருக்கு, மோதிரத்தை காணோம். எங்கடான்னு சுத்தி பார்த்தா அந்த கேப்ல நீ மோதிரத்தை எடுத்து எஸ்கேப் ஆயிருக்கிற. இப்ப புரியுதா? மரியாதையா மோதிரத்தை கொடு. மாப்பிள நீங்க என்கிட்ட விளையாட்டா பேசுறீங்கன்னு நினைச்சுதான் நானும் விளையாட்டா பேசிட்டேன். சத்தியமா சொல்றேன் உங்க மோதிரத்தை நான் எடுக்கல மாப்பிள. இங்க பாருங்க, என் பொறுமையை நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க. முதல்ல கபடி மேட்ச்ல ஜெயிச்ச போது எங்க அம்மா ஆசாசையா செஞ்சு போட்ட மோதிரம். அந்த மோதிரம் எப்பவுமே என் கையில தான் இருக்கணும். அப்ப எங்க அம்மா கூட இருக்கிற மாதிரியே இருக்கும். அதை ஏதாவது எடுத்து வச்சு ஏதாவது பண்ணணும்னு நினைச்ச, அவ்வளவுதான். மரியாதையா மோதிரத்தை கொடு. பசினா பூச்சை நாச்ச பார்க்காம அக்கம் பக்கத்துல கூட பிச்சை எடுத்துருவேன். ஆனா அடுத்தவங்க பொருளுக்கு இது வரைக்கும் நான் ஆசைப்பட்டதில்ல மாப்பிள. திருட்டு ஒரு மனுஷனோட அழகை கெடுக்கும் எனக்கும் தெரியும் மாப்பிள. மாப்பிள ராசாத்தி என் மக, நீங்க அவளுக்கு தாலி கட்டினவரு. உங்க மோதிரத்தை நான் எடுப்பனா? ராசாத்தி கையால தினந்தோறும் வயிறார சாப்பிட்டு மாப்பிள. என் மக வாழ்க்கைய நானே கெடுக்க பாப்பனா? யோ, சும்மா கதை பேசு. என்னங்க, பெரியப்பா அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க. அவர் எடுத்திருக்க மாட்டாரு. ஏய் அரஞ்சனா, ஓடியன் சைடு. யோ, போதியா உனக்கு மரியாதை கொடுக்குது. ஒழுங்கா என் மோதிரத்தை கொடு. என்னங்க, எல்லாரும் பாக்குறாங்க, விட்டுருங்க. தயவு செஞ்சு விட்டுடுங்க. விட்டுருங்க. இப்ப என்ன மோதிரம் தானே வேணும்? எங்க அம்மா கிட்ட சொல்லி நான் வேற வாங்கி தரேன். உங்க அம்மா எனக்கு மோதிரம் போடுறாங்களா? முதல்ல உனக்கு நகை நட்ட ஒழுங்கா போட சொல்றீ. நீ போட்டிருக்கிறதே எங்க வீட்டு நகை. இதுல எங்களுக்கு மோதிரம் போடுறாங்களா? ஏய் போடி. மாப்பிள என்ன மாப்பிள நிறைய படிச்சிருக்கீங்க. தாலி கட்டின பொண்டாட்டிய 4 பேருக்கு முன்னாடி கண்டபடி பேசுறீங்களே. பாருங்க ராசாத்தி அழுவுது. யோ, பேச்ச மாத்தாதையா. நானும் மரியாதையா கேட்டு பார்த்துட்டேன்.
நீ தர மாதிரி இல்ல. இனி உனக்கு மரியாதையே கிடையாதுயா. வா மாப்பிள்ளை, விட்டுடுங்க மாப்பிள்ளை, எல்லாரும் பார்க்கறாங்க. வா. ஏய் வாயை மூடிட்டு வாடி. ஏய் ஏறி. மா, என்னம்மா அது இப்படி ஆயிடுச்சேம்மா? எல்லா இடத்துலயும் தேடி பார்த்தாச்சே. எங்க போச்சோ உங்களுக்கு கெஞ்சி மாப்பிள்ளை, எல்லாரும் பார்க்கறாங்க மாப்பிள்ளை. இதுக்கு வாயா. வாயாங்கற. மா, அங்க பாருமா. பெரியப்பா கூட்டு வரப்பல. அப்ப மாப்ள, மாப்ள. வாயா. என்ன விஷயம்? என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா. என்ன மாப்பிள்ள இது? வயசுல பெரியவரு, அவரை போய் துண்டை போட்டு இழுத்துட்டு வரீங்க. யோ மரியாதையை எடுத்து முகத்தை இப்பயாவது கொடுத்துரு. என்னங்க சொல்லுங்க அவர்கிட்ட. மாப்ள, ஐயோ, விடுங்க மாப்ள. மாப்ள, பெரிய மனுஷன் மாப்ள. எல்லாரும் பாக்குறாங்க மாப்ள. வேணாம். என்னங்க எத்தனை தடவை சொல்றது? அவர் எடுக்கலங்க. சொன்ன கேளுங்க. ஆமா மாப்பிள்ள, அவர் கண்டிப்பா எடுத்திருக்க மாட்டாரு. நம்புங்க, முதல்ல அவரை விடுங்க. இங்க பாருங்க, எனக்கு நல்லா தெரியும் இந்த ஆளுதான் மோதிரத்தை எடுத்து வச்சிருக்காரு. டேய் எனக்கு அப்படிலாம் இருக்காதுங்க, சொல்லுங்க அவர்கிட்ட. மாப்ள, வேணாம். அது ரொம்ப சென்டிமெண்டான மோதிரம். மரியாதையா நீங்களே பேசி வாங்கி கொடுத்துருங்க. அப்புறம் நான் பிரச்சனை பண்ணி வாங்கின உங்களுக்கு நல்லா இருக்காது. ஐயோ, பாவம், விட்டுருங்க. என் மோதிரத்தை கொடுக்க சொல்லுங்க. நான் அவரை தப்பா நினைக்க மாட்டேன். எது விளையாட்டை எடுத்துட்டாருன்னு நினைச்சுக்கிறேன். என் மோதிரத்தை வாங்கி கொடுங்க. மாப்ள, அவர்தான் எடுக்கலன்னு சொல்றாருல மாப்ள. அவர் அந்த மாதிரி ஆள் இல்ல மாப்ள. என் பெரியப்பா பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் எடுத்துக்க மாட்டாரு மாப்ள. அவர் எடுக்கலன்னா அப்புறம் எப்படி இந்த வீட்டுல மோதிரம் காணாம போச்சு? நீங்க யாராவது எடுத்தீங்களா?